ஆண்பாவம் பொல்லாது ரியோராஜ் மாளவிகா இவங்க காம்போல இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலையரசன் தங்கவேல் டைரக்ட் பண்ணிருக்காரு. சித்துக்குமார் மியூசிக் பண்ணிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தை ஓபன் பண்ண கையோட நம்ம ஹீரோ ரியோராஜ், ஹீரோயின் மாளவிகா இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு கோர்ட் வாசல்ல நிக்கிறாங்க. இவங்க சார்பா ஆர்குமெண்ட் பண்றதுக்காக ரியோக்காக ஆர்ஜே விக்னேஷ்காந்த், மாளவிகாக்காக ஷீலா இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்து டிவோர்ஸ் வாங்கின ஒரு வக்கீலுங்க. சோ இந்த கேஸ்ல என்ன முடிவு வந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே நிறைய மெசேஜ் இந்த படத்துல டைரக்டர் கலையரசன் சொல்லியிருக்காருங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. இப்ப இருக்க 2K கிட்ஸ் 90s 80s 70s 60s யாரா இருந்தாலுமே இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாலிட்டியில கப்பிள்ஸ் எந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஈகோ இருக்கோ அப்படின்றத ரொம்ப அழகாவே கன்வே பண்ணிருக்காரு. சோ இந்த படம் பாக்குறப்ப நீங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னு ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்பீங்க, இல்ல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சாரி கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாவே இந்த படத்தை கேரி பண்ணிருக்காங்க. சித்துக்குமார் வேற லெவல்ல மியூசிக் பண்ணிருக்காரு. ஹீரோ ரியோராஜ் நாளுக்கு நாள் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த படத்துல ஒரு எமோஷனான ஒரு சீன் இருக்கும். சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. செம் அழகா கேரி பண்ணிருப்பாரு. ஹீரோயின் மாளவிகா அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல, அவங்க சூப்பரா நடிப்பாங்க. ஆல்ரெடி இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோ படத்துல மக்கள் மனசுல பதிஞ்சிட்டனால இந்த படம் ஈஸியா எல்லாருக்குமே கன்வே ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் கோவத்துல சண்டை போடுற கெமிஸ்ட்ரி கூட தியேட்டர்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இவரை சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர ரெண்டு விஷயம், ஒன்னு மியூசியம் இருக்கு, இன்னொன்னு பிளாக் ஷிப். ஏன்னா ஒரு மியூசியம் இருக்குல தான் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கடுத்து ஒரு நிறைய படங்களை நடிச்சாலுமே அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஆனா இந்த படத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காருங்க. எமோஷன் கலந்த சீன்ஸ் எல்லாம் பக்காவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. படம் பார்த்தா கண்டிப்பா நீங்களே பாராட்டுவீங்க. ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஃபெமினிசம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படத்துல நிறைய பாயிண்ட்ஸ் டைரக்டர் கலையரசன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சூப்பராவே இருக்கு. இது தவிர இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்க. இந்த வாரம் ஆண்பவம் பொல்லாது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பார்த்து கட்டாயம் நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். பட்